உறவுன்னா என்னென்னா உறவுன்னா என்னென்னா இயற்கையான கல்வி. இப்போ வந்து பள்ளிக்கூட கல்விங்கிறது விட்டுருங்க. உறவுமுறை சார்ந்த கல்வி இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம மனிதர்கள் மூலமாக தான் கற்றுக்க முடியும். இந்த வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மனிதர்களோட பழகணும். பிடிச்சவங்ககிட்ட தான் நம்ம கற்றுக்க முடியும். பிடிச்சவங்க தான் நமக்கு உறவினர்களாகவும் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்காதவங்ககிட்டருந்து நீங்கள் எதையுமே கற்றுக்க முடியாது. ஒருத்தர் நமக்கு பிடிக்கலைன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் என்னென்னா, அவங்ககிட்டருந்து எதையுமே கற்றுக்க முடியல, எனக்கு வெறுப்பாக இருக்குது, கற்றுக்கிறக்கே பிடிக்கல அவங்ககிட்ட அப்படின்னு தான் சொல்கிறது அர்த்தம். பிடிக்காதவங்கள நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா எதையுமே கற்றுக்க முடியாது. கற்றுக்கொள்வதிலே வெறுப்பு ஏற்படும், சோம்பேறித்தனம் வந்துடும். நம்ம உழைக்கிறோன்னா எதுக்காக உழைக்கிறோம்? கற்றுக்கொண்டு இருக்கிறோம். கற்றுக்கொள்வதற்காக தான் உழைக்கிறோம். சின்ன சின்ன வேலையும் சரி, புதுசாக செய்கிறோம், புதுமையை தேடுறோம். செஞ்ச வேலைகளை இப்போ ஒரே மாதிரி அச்சசலாக செய்ய விருப்பப்படும், புதுமையான அனுபவங்களை தேடுறோம், கற்றுக்கொள்கிறோம். அந்த உழைப்பதற்கான ஆர்வமே பாருங்கள், கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புதிதாக ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தை அடிப்படையாக தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா பிடிச்சவங்களோட பழகுங்க. பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கோங்க. பிடித்த கணவன், பிடித்த மனைவி, அப்போ தான் நீங்கள் கற்றுக்க முடியும். வாழ்க்கையை பற்றி கற்றுக்க முடியும். கற்றுக்கிற ஆர்வமே அப்போ தான் உங்களுக்கு வரும். பிடிக்காத கணவன், பிடிக்காத மனைவி, இது உங்களுக்கு சோம்பேறித்தனத்தை தான் ஏற்படுத்தும். இதுக்கு தீர்வே கிடையாது. இதுக்கு ஒரே தீர்வு நீங்கள் டைவர்ஸ் தான். அப்போ தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கையிலே உங்களுக்கு ஆர்வமே வரும், உழைக்கணுங்கிற ஆர்வம் வரும். பிடிக்காத ஒரு கணவனிடம் எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. பிடிக்காத மனைவியிடம் எதையுமே அவர்கிட்ட இருக்கும், ஆனால் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமே இருக்காது. எல்லார்கிட்டையுமே கற்றுக்கிற விஷயம் இருக்குது. ஆனால் ஒருத்தர்கிட்டருந்து நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம். என்னத்தை கற்றுக்குறோன்னா எதை கற்றுக்குறோம்? அவர் என்ன பாடமாக நடத்துகிறாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒரு மனிதரிடமிருந்து நீங்கள் உங்கள் அப்பா கிட்டேருந்து எதை கற்றுக்கிட்டீங்க? அது உங்கள் அம்மா கிட்டேருந்து எதை கற்றுக்கிட்டீங்க? உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்டேருந்து எதை கற்றுக்கிட்டீங்க? நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். நம்ம வந்து எப்படி உழைக்கணும், எப்படி மற்றவங்கள்ட்ட பழகணும், இதெல்லாம் வெற்றிக்கு அடிப்படையானது. இதை வந்து நீங்கள் உறவுகள்கிட்ட தான் கற்றுக்க முடியும். இதை புத்தகத்தை பார்த்து கற்றுக்க முடியாது, மனிதர்களிடம் தான் கற்றுக்க முடியும். அப்போ உங்கள் பிடிச்சவங்ககிட்ட தான் நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களை உங்கள் பிடிச்சவங்ககிட்ட தான் கற்றுக்க முடியும். இப்போ உங்களுக்கு கணவர் வந்து உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, ஆனால் அவர் வந்து ரொம்ப திறமையானார், எல்லாமே இருக்குது. ஆனால் அவர்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஆனால் உங்களுக்கு கற்றுக்கணுங்கிற ஆர்வமே உங்களுக்கு இல்லை. காரணம் அவர் உங்களுக்கு பிடிக்கலை. அவர்கிட்ட எவ்வளோதான் விஷயங்கள் இருந்தாலும், கற்றுக்கிறதுக்கு விஷயம் இருந்தாலும், அதை கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் இருக்குல்ல, அது எப்போ வரும்? அவரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் வரும். அவரை உங்களுக்கு பிடிக்கலைன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த ஏராளமான விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு வரவே வராது. அதுபோல் அவருக்கும் உங்ககிட்ட நிறைய விஷயம் இருந்தாலும் உங்கள்கிட்ட அவர் எதையுமே கற்றுக்க மாட்டார். கற்றுக்கிற பண்பு அவர்கிட்ட இருக்கும், ஆனால் அவர் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் உங்கள்கிட்ட இருக்காது. ஏன்னா அவருக்கு உங்களை பிடிக்கலை. அதனால் பிடித்தவர்களோடு பழகுங்கள், அப்போ தான் நீங்கள் கற்றுக்க முடியும். பிடிக்காதவங்ககிட்ட பழகாதீங்க. பிடிக்காதவங்ககிட்ட பிடிச்ச மாதிரி நடிக்க தான் முடியும். அதனால் வந்து பிடிச்சவங்களோட பழகுனீங்கன்னா அவங்ககிட்டருந்து நிறைய கற்றுப்பீங்க. அப்போ தான் ஆர்வமாக இருக்கும், உழைக்கிறது சோம்பேறித்தனமே ஏற்படாது. இந்த உழைப்போட அடிப்படையே எதையாவது கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம சின்ன சின்ன வேலை செஞ்சாலும் அதுலேருந்து எதையாவது கற்றுக்கணும். அந்த கல்வி தான், கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் தான் உழைப்பதை தூண்டுகிறது. வாழ்நாள் முழுதும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். வாழ்நாள் ஆயுட்காலம் அதிகமாகணும்னா அந்த கல்வி என்பது, அந்த கற்றுக்கொள்கிற அந்த நோக்கம், அது எல்லா செயல்கள்லையுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். இங்கே வந்து பள்ளிக்கூடத்தில் தான் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுது, அதன் பிறகு நம்ம கற்றுக்கிறது முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ரொம்ப காலம் உயிர் வாழ முடியாது. நாம் கற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி ரிட்டையர்ட் ஆனவுடனே ஈஸி சேரில் படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க பாருங்கள். இனிமேல் நம்ம கற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அப்போ ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும். நீ கற்றுக்கிறதுனால தான் 120 வருஷம் நீ கற்றுக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குது. மனிதர்களால் 120 வருடங்கள் கற்றுக்கொள்ள முடியும், அதனால தான் உயிரோடு இருக்காங்க. அவங்களுடைய ஆயுட்காலம் 120 வருஷம்னா 120 வருடங்கள் மனிதர்கள் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க உடம்புல அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 120 வருஷம் உயிர் வாழ்கிறாங்க. அப்போ நான் எதையுமே கற்றுக்கவே விரும்பலை அப்படின்னு வச்சுக்கோங்க. தெரியுது இது தப்புன்னு தெரியுது, அது திருத்திக்க மாட்டேன்றாங்க அப்படின்னா, கற்றுக்கவே உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா உனக்கு வாழ்கிறதுலே உனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா உழைப்பு தான் வாழ்க்கை, உழைப்பதன் மூலமாக தான் நம்ம வாழ்கிறோம். அப்போது உனக்கு வாழ்க்கையில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ சீக்கிரமாக போய் சேர்ந்துடும். நான் எதையுமே கற்றுக்க மாட்டேன், நான் என்னுடைய தவறுகளை திருத்திக்கவே மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா சீக்கிரமாக உனக்கு ஆயுட்காலம் குறைவு. இவர் கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறார், அது ரொம்ப கற்றுக்கிறார், சின்ன சின்ன விஷயத்துலையும் கற்றுக்கிறது ஆர்வமாக, அது கற்றுக் கொடுப்பதிலும் ஆர்வமாக இருக்கணும். வெறும் கற்றுக்கிறதுல மட்டும் கிடையாது, கற்றுக் கொடுப்பதிலும் ஆர்வமாக இருக்கணும். அதனால தான் நம்ம ஒரு விஷயத்தை ஏன் கற்றுக்கிறோம், இதை நம்ம கற்றுக் கொடுக்க முடியும். என்ன கற்றுக் கொடுக்கலாம் இன்று, நம்மை விட சிறியவர்களுக்கு நாம் என்ன கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னா, இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன், அப்போ நான் இதை வந்து என்னை விட சிறியவர்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். அப்போ கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் எதனால் ஏற்படுதுன்னா, கற்றுக் கொடுப்பதற்கான
அந்த செயலிலேருந்து அந்த கற்றுக் கொடுப்பதற்கு நாம் எதையாக கற்றுக்கணும். கற்றுக்கிட்டால் தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஏன் கற்றுக் கொடுக்குற? அப்போ தான் உன்னை மதிப்பாங்க. நீ நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கும்போது தான் உன்னை வந்து மதிப்பாங்க, உனக்கு மரியாதை கிடைக்கும். அதனால் மரியாதைங்கிறது வந்து நீ இனிமேல் நான் கற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா உனக்கு மரியாதையும் கிடைக்காது. நீ வாழ்நாள் முழுதும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 120 வயசுலேயும் கூட எதையாவது கற்றுக் கொடுக்கணும். ஒரு 120 அந்த வயதில் உனக்கு ஏற்படுற அந்த முதுமை காலத்தில் உனக்கு ஏற்படுற அனுபவங்களை கற்றுக் கொடு. எனக்கு 100 வயசாகிடுச்சு, நான் என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? அந்த 100 வயசில் நீ எப்படி வாடுற? உன்னுடைய அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கஷ்டமாக இருக்குது, கண்ணு சரியாக தெரிய மாட்டேங்குது, அல்லது வந்து மெதுவாக நடக்கிறேன், டயர்டாக இருக்குது, நான் உற்சாகமாக இருக்கிறேன், நான் ஒரு 100 வயசில் எப்படி டான்ஸ் ஆட முடியும்? ரொம்ப இது பண்ணக்கூடாது, இப்படி நின்ன மேனிக்கு ஆடணும், ஜிங் சக்கா ஜிங் ஜிங் சக்கா ஜிங், அப்படி அந்த மாதிரி எதையாவது கற்றுக் கொடு. ஒரு 100 வயசுலேயும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை கற்றுக் கொடு. 120 வருடத்துலேயும் 120 வயதுலேயும் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக் கொடுங்க. என்ன கற்றுக் கொடுக்க முடியும்? எனக்கு வயசு 90 ஆச்சு, நான் என்ன கற்றுக்க முடியும்? 90 வயசில் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுங்கள். அடுத்த வீடியோவில்